குடவோலை முறை. உலகம் முழுக்க சொல்லப்பட்ட ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டாட்சி தத்துவம், அதற்கான முதல் விதை எங்கே தொடங்கியது அப்படின்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். அந்த அளவுக்கு மத்திய அரசு, மாநில அரசு மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே கிராம சபைகள் இருந்திருக்கு. ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் கிராம சபைகள் இருந்திருக்கு. அந்த கிராம சபைகளுக்கான பொறுப்பாளர்களை மக்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஒரு ஜனநாயகம் இருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா முதலாம் பராந்தக சோழன் அவருடைய ஆட்சி காலத்தில் உத்திரமேரூர் கல்வெட்டில் இந்த குடவோலை முறை இருந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. சமீபத்தில் கூட நம்முடைய குடியரசு தினத்தன்று தமிழக அரசின் சார்பாக இடம்பெற்ற அந்த அலங்கார ஊர்தி பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய அந்த குடவோலை முறையை வெளிப்படுத்தும் வகையாக இருந்தது. பரபரப்பாக தமிழகம் முழுக்க மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க எல்லோருடைய கவனத்தையும் பெற்றதை நாம் அறிவோம். அந்த அளவுக்கு இந்த குடவோலை முறை ஒவ்வொரு கிராமங்கள்லையும் பார்த்திங்கன்னா அந்த ஊர் சபைகளில் கூட்டங்களை நடத்துவாங்க. அந்த கூட்டம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் தான் நடக்கும். இரவு நேரத்தில் நடத்தினா அந்த எண்ணெய் திரி அதற்கான செலவு அதிகமாகும் அப்படின்ட்டு பகலில் மட்டுமே அந்த கூட்டங்கள் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்துக்கு மக்களை வர வைப்பதற்காக பறை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள், முரசு அறிவிப்பு செய்து மக்கள் எல்லாரையுமே ஒரு இடத்துல கூட்டியிருக்காங்க. அப்படி எந்தெந்த இடத்துலலாம் கூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழேயோ அல்லது ஒரு குளத்தங்கரையிலையோ ஒரு ஏரியிலோ அல்லது ஒரு கோயிலினுடைய கோபுரத்திற்கு கீழேயோ இந்த மாதிரியான பொது இடங்களில் அவர்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த பொறுப்புக்கு வரக்கூடியவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், யார் அதில் போட்டியிடுறதுக்கு தகுதியற்றவர்கள் என்று ஜனநாயகத்துக்கே ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கிறது அந்த குடவோலை முறை. யார் அந்த தேர்தலில் போட்டியிடலாம், அந்த குடவோலை முறைக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கால்வேலி நிலமாவது அவர்களுக்கு இருக்க வேண்டும், தங்களுடைய சொந்த நிலத்திலே அவர்கள் வீடு கட்டியிருக்க வேண்டும், அதே மாதிரி வேத மந்திரங்கள் இதிலெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாண்டித்தியம் அவங்களுக்கு இருந்திருக்கணும். இது எல்லாத்த விட இந்த பதவிக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பதவியில் அவங்க இருந்திருக்கக்கூடாது. எவ்வளோ சிறப்பு பாருங்கள். அதாவது ஒருத்தரே பதவியிலேருந்து ஆயுசு முழுக்க அந்த பதவியில் இருந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வழி விடாமல் இருக்கிற அதெல்லாம் மாற்றுகிற வகையில் ஒருவர் அந்த பதவியில் இருந்தார்னு சொன்னால் அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு அவர் அந்த பதவிக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் அப்படி வரக்கூடியவருடைய வயது 30 வயதிலிருந்து 70 வயதிற்கு உட்பட்டவராக அவர் இருக்க வேண்டும். அவர் மீது எந்த விதமான ஒரு பிரச்சனையோ அல்லது வழக்குகளோ குற்றங்களோ இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படிப்பட்ட மனிதர் தான் இந்த பதவிக்கு வரலான்னு அந்த கல்வெட்டில் சொல்லுது. யாரெல்லாம் அதில் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த பதவிக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தர் சரியாக கணக்கு காட்டலைன்னா அவர் இந்த பதவிக்கு மீண்டும் போட்டியிட முடியாது. அவர் மட்டும் இல்லை, அதாவது அவர் கூட அவருடைய மகன், அவருடைய பேரன் வரைக்கும் அந்த பதவிக்கு மறுபடியும் முயற்சி பண்ண முடியாது. ஒருத்தர் அந்த பதவிக்கு ஊழல் பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம பையனை கொண்டு வந்துடலாம் நினச்சாங்கன்னா அது அந்த குடவோலை முறையில் நடக்காது. அதோட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் பையனோ பேரனோ மட்டும் இல்லைங்க, அவருடைய தாய் வழியில் இருக்கக்கூடிய மகனாகவோ மகளாகவோ, அவர் தந்தை வழியில் இருக்கக்கூடிய மகனாகவோ மகளாகவோ, இப்படி யாருமே அவருடைய சொந்தக்காரர்கள் யாருமே மீண்டும் அந்த பதவிக்கு போட்டியிடவே முடியாது என்ற ஒரு அருமையான ஒரு சட்டம் எதில் இருக்குது அப்படின்னா அந்த குடவோலை முறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மது அருந்தக்கூடியவராக இருந்தால், அடுத்தவர்களுடைய பொருளை அபகரித்தவராக இருந்தால், பிறன் மனை நோக்கியவர்களாக இருந்தால், அப்படி ஒழுக்கத்தில் குறைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த பதவியில் போட்டியிடவே முடியாது. அரசியல் என்று சொன்னாலே அதிலிருந்து ஊழலை பிரிக்க முடியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறிட்டதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கு குடவோலை முறையில் ஊழலுக்கு ஒரு துளியும் இடம் இல்லாமல் வழிவகுத்திருக்காங்க. என்னன்னா, யாராவது ஒரு ஆட்சியாளர் அந்த பதவியில் இருந்தவங்க லஞ்சம் பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் 7 தலைமுறைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா யாருமே அவங்க குடும்பத்தில் வம்சத்தில் போட்டியிடவே முடியாத அளவுக்கு மிகவும் கடுமையான சட்டங்கள் இருந்தது அந்த குடவோலை முறையில். அப்படி தேர்வானவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு குடத்தில் போட்டு எடுத்துகிட்டு எல்லா ஊரில் உள்ளதையும் அந்த ஒரு குடத்தில் வச்சு
அங்கே வந்து அதையும் பார்த்தீங்கன்னா அந்த குடத்துல ஓலையில் பேர் எழுதி போட்டதுக்கப்புறம் அதன் வாயை மூடி அச்சீல் வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து காப்பிடப்பட்ட உரையிடப்பட்ட அதுலேருந்து மறுபடியும் எடுத்து அந்த யாராவது ஒரு குழந்தையோ அல்லது யாரையாவது ஒருத்தரை வச்சு அந்த எடுக்க சொல்லி அந்த பெயரை சபையில் எல்லாரும் முன்னாடி படித்து அவர்தான் அந்த பொறுப்புக்கு என்று அவர் நிரூபித்திருக்கிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு அரசியல் பண்பாட்டோடு எதிர்காலத்துக்கு வழிகாட்டியாக அந்த குடவோலை முறை இருந்திருக்கிறது. அதிலிருந்து தான் இன்றைக்கு இருக்கிற தேர்தலாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கிற மின்னணு வாக்குப்பதிவு எல்லாவற்றுக்குமான விதை எங்கே என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்திலே அந்த உத்திரமேரூர் கல்வெட்டிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில் இருந்த அந்த குடவோலை முறைதான் மிகச்சிறந்த ஒரு ஜனநாயகத்தின் முதல் புள்ளி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.